அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இயல் 1ல் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சியை பார்க்க போறோம். சரியா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 இயல் முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்து வரக்கூடிய நாட்களில் 27ஆம் தேதி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலாண்டு தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் இயக்குநர்கள்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இனி இந்த வாரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்புதல். சரியா? அதனால் புத்தக பயிற்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அதனால் நீங்கள் எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட புத்தகத்தை எடுத்துக்கோங்க, பென்சிலையும் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? முதல்ல பாருங்கள், கற்பவை கற்றபின் இருக்கு இல்லையா? அதில் தொடர்களை மாற்றி உருவாக்குக அப்படின்னு இருக்கும். நம்ம இலக்கணம் நடத்தினது தான். தன்வினை பிறவினை அப்படி இருக்கு இல்லையா? ஒரு செயலை நாம் செய்தோம் அப்படின்னா அது தன்வினை. அதுவே அந்த செயலை மற்றவங்கள செஞ்சோம் அப்படின்னா, செய்ய வச்சோம் அப்படின்னா அது பிறவினை. அதுதான் இந்த இலக்கணம்லாம் நடத்தினதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புத்தக பயிற்சிங்கிறது ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, போலாமா? முதல் ஒன்று பாருங்க, தன்வினை. அதாவது பதவி விட்டு நீக்கினான் அப்படிங்கிறது இது பிறவினை. இத்தொடர தன்வினையாக மாற்ற சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பதவி விட்டு நீக்கினான் அப்படின்னா அவனா பதவி விட்டு விலகலை, அவனை வேற யாரும் விலக்கியிருக்காங்க. அதனால் நாம் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பதவியை விட்டு நீங்கினான் அப்படின்னு எழுதணும். இக்கு இருக்கு இல்லையா? இந்த இக்கை எடுத்துட்டு இங்கு போடணும். அப்போ பதவியை விட்டு நீங்கினான் அப்படிங்கும்போது அது என்னவா மாறுது? தன்வினை. அவனே பதவியை விட்டு விலகியிருக்கான். அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தன்வினை அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். ரெண்டாவது தொடர் பார்த்தீங்க அப்படின்னா, மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு தன்வினை. இது என்ன தொடர்? இது தன்வினை. அவங்க செஞ்சுருக்காங்க. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆராய்ச்சி அவங்களே பண்ணியிருக்காங்க. அப்போ அது தன்வினை. இதை பிறவினையாக மாற்றணும் அப்படின்னா இதில் நாம் ஒரே ஒரு எழுத்து தான் என்ன பண்ணோம்? மாற்றணும். இங்கே பாருங்கள், மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை ஆய்வு செய்வித்தனர் அப்படிங்கிறத மட்டும் மாற்றினா போதும். மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதணும். மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். அப்போது அந்த செயலை வேற ஒருத்தரை செய்ய வச்சிருக்காங்க. சரியா? இதுதான் என்னது? பிறவினை அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, உண்ணப்படும் தமிழ் தேனே. இது செய்யப்பாட்டு வினை. படு, பட்டது, பெரு, பெற்றது இப்படிலாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செய்யப்பாட்டு வாக்கியம். இதை பார்த்தீங்கன்னா செய்வினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா, உண்ணும் தமிழ் தேனே. என்னன்னு வரணும்? உண்ணும் தமிழ் தேனே. அந்த இடத்துல படும் அப்படிங்கிறது வராது. உண்ணப்படும் அப்படிங்கிறது வராது. படு, பட்டது அப்படின்னு வந்தால் அது செய்யப்பாட்டு வாக்கியம். இப்போ செய்வினை வாக்கியமாக மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்ணும் தமிழ் தேனே அப்படின்னு மாற்றணும். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது பாருங்க, திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். இது இதை என்னவா மாற்றணுமா? செய்யப்பாட்டு வினையாக மாற்றணுமா? இதை என்ன பண்ணது? செய்யப்பாட்டு வினையாக. திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளது அல்லது பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு நாம் மாற்றணும். சரியா? இந்த கடைசி இதை மட்டும் மாற்றணும். திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்ல. படு, பட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பகுக்கப்பட்டது. அது மாதிரி வந்தது அப்படின்னா அதை செய்யப்பாட்டு வாக்கியம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இது பார்த்தீங்கன்னா தன்வினை தொடர். அவன் சிறந்த பள்ளியில் படிச்சிருக்கான். இதை பிறவினை துணைய தொடராக மாற்றணும். அப்போது நிலவனை சிறந்த பள்ளியில் படிக்க வைக்கப்பட்டார். பள்ளியில் படிக்க வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? படித்தார் அப்படிங்கிறத என்ன எழுதுறோம்? படிக்க வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதே மாதிரி தான் முதல் தொடர் பார்த்தோம். பதவி விட்டு நீக்கினான் அப்படிங்கிறத தன்வினை தொடராக மாற்றணும். அப்போ அந்த இக்கு எடுத்துட்டு இங்கு நீங்கினான்
சரியா? அதுக்கு அடுத்தது திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் அப்படிங்கிறத செய்வித்தனர். அதுக்கடுத்து உண்ணப்படும் தமிழ் தேனே, அதை செய்வினையாக மாற்றணும், உண்ணும் தமிழ் தேனே. அதுக்கடுத்தது திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக வகுக்கப்பட்டுள்ளது. சரியா? அதுக்கடுத்து நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்க வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிறவினை தொடராக மாற்றணும். இதே மாதிரி தான் அடுத்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது. மொழிபெயர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்து தன்வினை பிறவினை தொடர்களாக மாற்று அப்படின்னு சொல்கிறோம். மொழிபெயர் அப்படின்னான, நான் ஆங்கில மொழியில் எழுதிய நூல்களை மொழிபெயர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் தன்வினை. அதே பிறவினையான என்னது? அதே போல் ஆங்கில மொழி நூல்களை எனது நண்பனால் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிறவினை தொடராக மாற்றலாம். அதே போல் பாருங்க, பதிவு செய், இதை செய்வினையா செய்யப்பாட்டு வினையா மாற்றணும். பயன்படுத்து, நீங்கள் புத்தகத்தை எடுத்து இது ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தீங்கன்னா செய்வினை செய்யப்பாட்டு வினையை நாம் பார்த்துக்கலாம். சரியா? இயங்கு அப்படின்னா பயன்படுத்து. பதிவு செய், அவன் வருகையை பதிவு செய், அவனுடைய வருகையை நான் பதிவு செய்தேன் அப்படின்னா என்னது? செய்வினை. சரியா? அவனுடைய வருகை பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா என்னது? அது பிறவினை. இப்படி எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான செய்யப்படும் பொருள்களை சொற்களை எழுதுகன்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் டேஸ் கொண்டுள்ளது. தமிழ் என்னது? செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் உனக்கு என்னது? செவ்விலக்கியங்கள். அதுக்கடுத்தது நாம் டேஸ் வாங்க வேண்டும். நாம் என்ன வாங்கணும்? தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். இதுக்கு 2வது ஒன்று. அதுக்கடுத்தது புத்தகங்கள் டேஸ் கொடுக்கின்றன, வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. 3வது ஒன்றுக்கு இதுதான் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல நூல்கள் டேஸ் வழிபடுத்துகின்றன, நம்மை. இது 4வது ஒன்று. அப்போது இந்த 4 முதல் தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. அதுக்கடுத்தது நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் நல்ல வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. அதுக்கடுத்து நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன அப்படின்னு எழுதணும். அதுக்கடுத்து பொருத்தமான பெயரடைகள் பாருங்க. எல்லோருக்கும் டேஸ் வணக்கம். என்னது? இனிய. அவன் டேஸ் நண்பனாக இருக்கிறான், நல்ல நண்பனாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ் ஓவியமாக வரைந்து வா. என்னது? பெரிய ஓவியமாக வரைந்து வா. டேஸ் விலங்கிடம் பழகாதே, கொடிய விலங்கிடம் பழகாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை பார்த்துக்கோங்க. அடுத்து நாம் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, பொருத்தமான வினையடைகளை தேர்வு செய்கின்ற இருக்கு இல்லையா? அது பாருங்க. ஊர்தி டேஸ் சென்றது. ஊர்தி எப்படி போனது? மெதுவாக சென்றது. காலம் டேஸ் ஓடுகிறது, வேகமாக ஓடுகிறது. சங்க இலக்கியம் வாழ்க்கையை டேஸ் காட்டுகிறது, அழகாக காட்டுகிறது. அதே போல இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு, அனைவருக்கும் பொதுவாக காட்டு. அதுக்கடுத்து 6வது ஒன்று பாருங்க. அடைப்பு குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுகன்னு இருக்கா? அது பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், மீதியெல்லாம் அப்படியே நீங்களே பார்த்துக்கோங்க. நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விடையை கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்ல பாருங்க, அடைப்பு குறிக்குள்ள எதவா மாற்ற சொல்லியிருக்காங்க? வினா தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ நாம என்ன கேட்கணும்? இங்க கேள்வி கேட்கணும் இல்லையா? நம் முன்னோர் எப்படி வாழ்ந்தனர் கேட்கலாம், அல்லது எதனோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். நம் முன்னோர் எதனோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். அப்போ வந்துருதா கரெக்டானது? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் வினாக்குறி போடணும். வினாக்குறி போட்டால் தான் அதுக்கு மதிப்பெண். அதுக்கடுத்து பாருங்க, இசையின்றி அமையாது பாடல். இது உடன்பாட்டு தொடராக மாற்றணும். இசையோடு அமைவது பாடல். சரியா? அமையாதுங்கிறது அது உடன்படா தொடர். அப்போ எழுதும்போது எப்படி இருக்கும்? இசையோடு அமைவது பாடல். அதுக்கு அடுத்தது 3வது, நீ இதை செய் என கூறினேன் அல்லவா. அது அடைப்பு குறிக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க? கட்டாய் தொடராக மாற்றணும் இல்லையா? நீ இதை செய். என்னது? நீ இதை செய் அப்படிங்கிறது. அப்போ வேர் சொற்களை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக. இது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே இது பழமொழி தெரிகள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன்று தான் வங்கம், மானு, தாளிசை, பிறவினை. 2வது என்ன கேள்வி? தமிழ் விடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது, சிற்றிலக்கியம் இல்லையா? அதுக்கடுத்தது விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான வரிசை.
3 இனம் இல்லையா, 100 வண்ணம், 10 குணம், 8 வனப்பு. இது மாதிரி இதை எழுதிக்கோங்க. சரியா? அப்போது இதுக்கு எது சரியான பதில்? ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கடுத்து வினாயன் 4, காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. இதில் வரக்கூடிய நயங்கள் என்ன இருக்கு? மோனை இருக்கா, முதல் எழுத்து ஒன்றி வருதல், ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருதல் எதுகை. அதுக்கடுத்து பாருங்க இயைபும் இருக்கு, கடைசியில் என்ன முடிஞ்சிருக்கு? தமிழே தமிழேன்னு முடிஞ்சிருக்கா, அதனால இதுல இயைபும் இருக்கு. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா அழியா வனப்பு ஒளியா வனப்பு. இதற்கான இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இது இலக்கண குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அழியா, ஒளியா, சிந்தா. அதனுடைய ஈறு பாருங்க கடைசி எழுத்து கெட்டு இருக்கு, அதனால இது என்னன்னு சொல்லுவோம்? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொழிபெயர்க்க பாருங்க, டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம் இல்லையா, லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிலாஜிஸ்ட் அப்படின்னா தத்துவியலாளர். அதுக்கடுத்தது ஃபோனாலஜிஸ்ட் அப்படின்னா ஒளிச்சின்ன வல்லுனர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். சரியா? அதுக்கடுத்து போலிங்லாட் அப்படின்னா பன்மொழியாளர். ஃபொனிட்டிக்ஸ் அப்படின்னா ஒளியியல். இதை பார்த்துக்கோங்க. அதே போல் அதுக்கு கீழே அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக, அதுவும் பாருங்க. இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் என்ன இருக்கு? அங்கே திகழ் அப்படின்னு சொல்லிட்டு அடைப்புக்குறியில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன எழுதணும்? திகழ்கிறது. அதே போல் அடுத்தது பாருங்க, வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள் அப்படின்னு கொடுத்துருக்கா. இப்போ நாம் என்ன எழுதணும்? கலந்து கொள்வாள் அப்படின்னு சொல்லணும். உலகில் 3000 மொழிகள் பேசு அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. உலகில் எத்தனை மொழிகள் பேசப்படுகின்றன? 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா செல் அப்படின்னு இருக்கு இல்லையா, குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா செல்கின்றனர் அப்படின்னு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தவறுகளை டேஸ் திருத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, தவறுகளை திருத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லணும். இது மாதிரி ஒவ்வொரு பாடத்தில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சி எல்லாத்தையும் பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட இன்னுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. நன்றி, வணக்கம்.